இவங்களை பார்த்து தான் கேஜிஎஃப் படத்துல அந்த டைலாக் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட பேரு மேரி அண்ட் பெவன். லண்டன்ல பிறக்கிற இவங்க ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுடைய 32வது வயசுல அக்ரோமேக்லிக் கண்டிஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷனால பாதிக்கப்படுற இவங்களுக்கு உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுது. அவங்களுடைய இந்த தாடை இருக்கும் இல்லையா, அது ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்களுக்கு அதிகமா தலைவலி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கண் பார்வையும் சரியா தெரியாம போயிருக்கு. அதனால இவங்க அந்த நர்சிங் பண்ற வேலையும் விட்டுட்டாங்க. அப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. வருமானத்துக்கும் வழி இல்ல, இவங்களால வேலைக்கும் போக முடியல. ஆனா 4 குழந்தைங்க வேற இருக்காங்க, அவங்கள வேற பாத்துக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த இவங்க ஒரு போட்டியில போய் கலந்துக்கிறாங்க. என்ன போட்டி தெரியுமா? வேர்ல்ட் அக்லியஸ்ட் விமன், அதாவது உலகத்திலே அசிங்கமான பெண் அப்படின்ற ஒரு போட்டி வந்து நடத்திருக்காங்க. அதுல 250 பேர் கலந்துருக்காங்க. அதுல இந்த அக்காவும் போய் கலந்துருக்காங்க. அதுல இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. வின் பண்ணது மூலமா இவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு குழந்தைங்களை வந்து பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சர்க்கஸ் கம்பெனில வேலை கிடைக்குது. என்ன வேலை தெரியுமா? இந்த சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாத்தையுமே கூண்டுல போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அக்காவையும் ஒரு காட்சி பொருள் அந்த சர்க்கஸ்ல வச்சிருக்காங்க. உலகத்திலே அசிங்கமான பெண் இவங்க தானா அப்படின்னு பாக்குறதுக்காகவே பல பேர் வந்திருக்காங்க. அதுக்காக நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் வச்சு வித்திருக்காங்க. அது மூலமா இந்த அக்காக்கு வருமானமும் கிடைச்சிருக்கு. இவங்க அப்படி சர்க்கஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பல பேர் இவங்களுடைய முகத்தை பார்த்து பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க. இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து இவங்களை அசிங்கப்படுத்தி இருந்தாலும் குழந்தைங்களுக்காக எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அந்த அக்கா அந்த குழந்தைகளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிட்டாங்க. ஒருத்தங்க ஹைட்டா இருக்காங்க, குள்ளமா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, மூஞ்சி அப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வெளி தோற்றத்தை மட்டுமே அழகுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது மனநோயா. உண்மையான அழகுன்றது மனமும் அவங்களுடைய குணமும் தான். நன்றி, நமக்கு.